ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பார்வதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்பாவும் இவனும் போயிருந்தாங்க. அங்கதான் ஒரு பொண்ணு உருவத்துல ஒரு ராட்சசிய பார்த்ததா சொன்னான். வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு பொண்ண இன்னொரு தடவை பாத்துடவே கூடாதுன்னு என்கிட்ட புலம்பி தீர்த்துட்டான். அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டியாக்கா? சரிக்கா, துணியை மேல கொண்டு போய் காய போடுக்கா, சாயங்காலம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்புறமா பேசலாம். பேசலாம். மாமா, பார்வதி அன்னைக்கிட்ட என்ன பார்த்துதானே ராட்சசின்னு சொல்லிருக்கீங்க. அது 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 வந்து நான் சும்மா சொன்னேன் பார்வதி. ஏ மாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு ராட்சசி மாதிரி தெரியுதா? அது உன்னை பத்தி எனக்கு தெரியாதப்போ நான் அப்படி சொன்னேன். சரி, இப்ப என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல? இப்ப நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. இப்போ உங்க கண்ணுக்கு நான் ராட்சசி மாதிரி தான் தெரியறேனா? சேச்சே சேச்சே, இப்ப நீ வேற மாதிரி தெரியற பார்வதி. வேற மாதிரினா எப்படி? அது 1/4 கிலோ அன்பு, 1/4 கிலோ கருணை, அப்புறம் 1/4 கிலோ சாந்தம், 1/4 கிலோ அழகுன்னு பாக்கிறதுக்கு லட்சணமா அப்படியே எங்க சாரதாத்தா மாதிரியே இருக்க. என்னாச்சு பார்வதி? ஏ மாமா, என் அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? சாரதாத்திய ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டே. அவங்க எங்க போறதா இருந்தாலும் தர்மா தர்மான்னு என்னத்தான் கூட கூட்டிட்டு போவாங்க. நானும் சாரதாத்த சாரதாத்தன்னு அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன். என்ன ஒண்ணு, நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் அப்படி ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. மாமா, எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி என்ன மாமா துரோகம் பண்ணாங்க? அத்தை என் அம்மா மேல ஏன் இவ்ளோ கோவமா இருக்காங்க? டேய் தர்மா, அம்மா வாடா வந்து சாப்பிடு. அதான் வரமா. அம்மா கூப்பிடுறாங்க, இரு வந்துடுறேன். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இந்த வந்துருவாருன்னா எவனுமே காணோம். இப்ப வந்துருவாருண்ணே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன பார்ட்டி இவர் தான், பேரு கேசவன். சாரிப்பா, வர வழியில ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இவர் தான்ப்பா செல்வத்துறை. அண்ணன் பெரிய ரியல் எஸ்டேட் பார்ட்டி. வீடோ இடமோ அதை எங்க வாங்கணும்னாலும் அதுல அண்ணனோட தலையீடு கண்டிப்பா இருக்கும். ரொம்ப பிஸியான ஆளு. வணக்கங்க. வணக்கம் சார். இவரு உங்களை பத்தி சொன்னாரு. உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தாலும் அதை டபுள் ஆக்கி தருவீங்களாமே? உண்மைதாங்க. இது எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்கறது இல்ல, ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுக்கறேன். உங்களை பத்தி நண்பர் சொன்னாரு, எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதும் உடனே வர சொல்லிட்டேன். பண்ணிரலாங்க. நீங்க ஒரு 2 லட்சம் மட்டும் எடுத்துட்டு வாங்க. அத ஒரே நாள் நைட்ல 4 லட்சமா மாத்தி தரேன். 2 லட்சமா? ஆமா. பேசுறா அண்ணே, என்னென்ன யோசிக்கிறீங்க? அதான் சொல்றாருல, நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்ல சார்? பிரச்சனைனா எப்படி? போலீஸ்க்கு தெரிஞ்சு ஏதாவது ஆயிடும் பயப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா என்ன நம்பி பணத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா எடுத்தோடனே எப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா? என்னங்க, நான் சொல்ற நம்பிக்கை இல்லையா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் இல்ல சார். 2 லட்சம் ரூபாவே நான் கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும், அதான் யோசிக்கிறேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு வெறும் 10,000 மட்டும் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு காலையில அதை உங்களுக்கு 20,000 மாத்தி கையில தரேன். அதுக்கப்புறம் நீங்களே என்ன தேடி வருவீங்க. அண்ணே, இன்னும் என்னென்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்குள்ள உங்களால ஒரு 10,000 ரெடி பண்ண முடியாதா? அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, நீங்க தைரியமா பணத்தை கொடுங்க. சரிங்க சார், இன்னைக்கு நான் 10,000 ரெடி பண்ணி தரேன். அப்புறம் என்னங்க, உங்களை லட்சாதிபதி ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே சார், நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு போன் பண்றேன். வரேன் சார். அக்கா, கொடுங்க, நான் பண்றேன். வேண்டாம் பார்வதி, உனக்கு காய்ச்சல் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். எதுக்கு இங்க வந்த?
எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அத்தை? காய்ச்சல் சரியாயிடுச்சு. அத்தை அதுக்காக அப்படி சொல்லல. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லையா, உன்னை அப்படி எல்லாம் வேலை வாங்க கூடாதுன்னு அத்தை நினைக்கிறாங்க. விடுங்க அண்ணி, இன்னும் ஒரு 2 நாளோ 3 நாளோ தானே எங்க இருக்க போறா. அப்புறம் ஹாஸ்டல் போயிடுவாள்ல, அது வரைக்கும் அவ இஷ்டப்படியே இருந்துக்கிட்டோம். ஆமாமா, இன்னைக்கு மட்டும் பார்வதிக்கு காய்ச்சல் அடிக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் ஹாஸ்டல்ல தான் இருந்திருப்பா. காய்ச்சல் இருந்ததுனால தானே அத்தை இவ்வளவு ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, ஒரே நாள்லயே காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு. வேணும்னா ராஜதுரை அண்ணகிட்ட சொல்லி நாளைக்கே இவ்வளவு ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்லிடலாமா? என்ன சித்ரா, நீ மீனாட்சியும் சேர்ந்து இவள ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. அப்படி இவ உங்களுக்கு என்னதான் செஞ்சுட்டான்னு தெரியலையே. இல்லத்த, அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த. அம்மா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நானும் பார்வதியும் ஏதோ எதிரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க. நான் அவ ஹாஸ்டல் போகணும்னு நினைக்கிறது எனக்காக இல்லம்மா, அவளுக்காக தான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகும். அப்போ 4 பேரு 4 விதமா பேசினா அவ வாழ்க்கை தானமா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவளை ஹாஸ்டல் அனுப்பி வைக்கணும்னு சொல்றேனே தவிர மத்தபடி எனக்கும் பார்வதிக்கும் நடுவுல எதுவுமே இல்லமா. பரவாயில்லையே மீனாட்சி, பார்வதி மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. இத கேட்ட உடனே எனக்கு அப்படியே பெத்த வயிறு குளு 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 குளுன்னு இருக்கு. அம்மா, நீ என்ன கிண்டல் பண்றியா? சேச்சா, அம்மா உண்மையிலேயே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். போட்டுட்டாலும் பார்வதி, வாமா, நீ எங்களோட வேலை செய். அத்தை, நீங்க சாம்பார் வச்சாதானே உங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் பார்வதி வச்ச சாம்பாரை எல்லாரும் சாப்பிடட்டும், ஒன்னும் ஆயிடாது. முதல்ல பார்வதிய நீங்க எல்லாரும் வேற ஒருத்தையா நினைக்கிறத நிறுத்துங்க. இவ எங்க குமரேசன் பொண்ணு. தாய் தகப்பனை இழந்து வந்தவள நம்ம ஒதுக்கி வச்சு பாக்குறது பெரிய பாவம். ஒருத்தவங்களோட சந்தோஷத்துல கூட நிக்கிறத விட கஷ்டத்துல நிக்கிறது தான் மனுஷனுக்கு அழகு. இவ எப்படியோ ஹாஸ்டலுக்கு போக தான் போறா. தர்மதுரை கிட்ட ஹாஸ்டல் பார்க்க சொல்லிட்டேன். இவ போற வரைக்கும் இந்த வீட்ல சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போகட்டும். பார்வதி, இங்க வா. அத பாரு, சாம்பார் பொடி அங்க இருக்கு, அதுல 2 ஸ்பூன் போடுமா. 1/2 ஸ்பூன் உப்பு போடு. பெருங்காயம் இருக்கு, அதுல கொஞ்சம் போடு. அப்புறம் அங்க கொத்தமல்லி இருக்கு, அதை எடுத்து இறக்குறப்ப மேல தூவி இறக்கிடு. சரிங்க அத்தை. அத்தை, இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்களே சாம்பார் வச்சுட்டு போயிடலாமே. ஏன் எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சாம்பார் பார்வதி தான் வெப்பா. நீங்களா உங்க வேலைய பாருங்க. நான் பெத்ததுதான் எதுவும் செய்ய மாட்டேங்குது. நீ சாம்பார் வைமா. சரிங்க அத்தை. வாங்கினே. டேய் தோனி, நாளைக்கு காலையில பருப்பு லோடு வருது. நீ பாட்டுக்கு தூங்கிடாத. சரிண்ணே. அதனால காலையில சீக்கிரமா வந்துடுறா. வந்துடுறேன். புரிஞ்சுதா? சரிண்ணே. இங்கே வை. தர்மா, நல்ல வேளை நீ வீட்டுக்கு போயிட்டே நினைச்சேன். என்னண்ணே, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பரபரப்பா வர? எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும். நீ கடை சாத்திரி வீட்டுக்கு போயிட்டா பணம் கிடைக்குமான்னு தெரியல. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன எதுன்னு கேட்பாங்க. அதான் நீ கடை சாத்திரத்துக்குள்ள அவசரமா வந்தேன். பகல் கொள்ள இப்ப ராத்திரி கொள்ளையா மாறிடுச்சா? விளங்கிடும். பணமா? எவ்வளவுண்ணே வேணும்? 10,000 ரூபாய் வேணும்டா, ரொம்ப அர்ஜென்ட். 10,000மா? அண்ணே, நாளைக்கு ஹோல்சேல் கடைக்கு பணம் கொடுக்கணும், பாத்துக்கண்ணே. டேய், எனக்கு தெரியாது, உன் வேலையை பாரு. இல்லண்ணே, எப்பயுமே நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன். அதுக்காக தான் சொன்னேன். நாளைக்கு மட்டும் நம்ம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் நம்மளுக்கு பொருள் இறக்க மாட்டான். இன்னொன்னு என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம திண்டிவனத்துல தான் பொருள் இறக்கணும். அதுக்கப்புறம் பாத்துக்காக சொல்லி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாடுறா. தர்மாவுக்கு தெரியாது, நீ சொல்லி தர. அண்ணே, அவனை விடுண்ணே. அம்மா, கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன்னு உனக்கு திடீர்னு 10,000 ரூபாய் தேவைப்படுது? அது ஒரு முக்கியமான வேலை. உடனே பணத்தை கொடுத்து ஆகணும், அதுக்காக தான். அதுக்கு இல்ல, என்கிட்ட 12,000 தான் இருக்கு. ஐயோ தர்மா, உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாரு. காலையில இந்த பணத்தை நான் திரும்பி கொடுத்துறேன். காலையில கொடுத்துருவியா? எப்படின்னு? அதெல்லாம் கேட்காத தர்மா, என்னை நம்பி பணத்தை கொடு, கண்டிப்பா காலையில திருப்பி கொடுத்துறேன்.
தர்மனே, காலையில 11 மணிக்குள்ள ஹோல்சேல் கடைக்கு பணம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. தர்மா காலைல 10 மணிக்குள்ள உன் கைக்கு பணம் வந்து சேரும். என்னடா யோசிக்கிற? இல்லைண்ணே, இவன் சொல்ற மாதிரி காலையில 10 மணிக்கெல்லாம் நம்ம பணத்தை கொடுக்கலன்னா இனிமேல் அந்த ஆள் நமக்கு பருப்பு லோடி இங்க இறக்க பாரு தர்மா, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பணம் வாங்கியிருக்கேன், பாக்கி இருக்குதான். ஆனா இந்த பணம் அப்படி இல்ல தர்மா. இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கலன்னா வாங்கிட்டு இனிமே ஹெல்ப்பே கேட்க மாட்டேன். இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இல்லையா? என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், காலையில நான் கொடுத்தேன். என்னண்ணே நீ பிள்ளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ற? இங்க பாருண்ணே, இந்த மாதிரி பண விஷயத்துக்கெல்லாம் பிள்ளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ணாத. அதுன்னு உனக்கு மட்டும் தான் பிள்ளைங்களா? அவங்களுக்கு நான் சித்தப்பேன், எனக்கும் அது பிள்ளைங்க மாதிரிதான். நீ பாட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப உனக்கு என்னென்ன 10,000 தானே வேணும், நான் தரேன். இது புறா அண்ணே, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இந்தா வச்சுக்க. கண்டிப்பா இந்த பணம் நாளைக்கு காலையில உன் கைக்கு வந்து சேரும்டா. பரவாயில்லண்ணே, நீ எடுத்துக்கிட்டு போன. சரிடா. அவங்களும் வாங்கியே பழகிட்டாங்க, நீயும் கொடுத்தே பழகிட்டல. என்னண்ணா நீ? டேய், இது வரைக்கும் என் செல்வதுரை அண்ணா அது குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி என்கிட்ட காசு கேட்டதே கிடையாதுடா. அண்ணன் இவ்வளவு தூரம் கேக்குதுன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அண்ணன் என்கிட்ட காசு கேக்குது. டேய், நாளைக்கு அண்ணன் என்கிட்ட காசு கொடுத்துரும்டா. ஏன்டா கையில காசை வச்சுட்டு எப்படிடா இல்லன்னு போய் சொல்ற? போடா அந்த பக்கம். அண்ணே இங்க பாருண்ணே, நான் ஒன்னும் சொல்லண்ணே, நீ ஏதாவது பண்ணி தொலை, பட்டாதான் உனக்கு புரியும். நான் வரேன். மீனாட்சி, என்ன மாவுக்கு தண்ணி பத்தல, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? என்னது? நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தரணுமா? ஏன் உனக்கு கையில நீ போய் எடுத்துக்க மாட்டியா? கையெல்லாம் மாவா இருக்கு மீனாட்சி, அதான். இத பாரு, ஏதோ எங்க அண்ணன் சொல்லிச்சுன்னு தான் நான் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு நினைக்காத. நான் ஒன்னும் நீ வச்ச ஆள் இல்ல. ஐயோ, தப்பா எடுத்துக்காத, நான் யதார்த்தமா தான் கேட்டேன். ஏய், நீ எப்படி கேட்டிருந்தாலும் சரி, என்ன வேலை வாங்குறதெல்லாம் நீ வச்சுக்காத. என்ன ஒன்னும் இங்க உனக்கு வேலை செய்யறதுக்காக நேர்ந்து விடல. சாரி மீனாட்சி. அடேங்க அப்பா, இப்ப நீ சாரி சொன்னதால நீ நல்லவளாயிட்ட, நான் கத்தி பேசுறதால நான் கெட்டவளாயிட்டேன், அப்படிதானே? ஏய் என்னாச்சு மீனாட்சி? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? எதுக்கு பார்வதி திட்டிட்டு இருக்க? ஓ, இவள நான் திட்டது மட்டும் உன் காதுல கரெக்ட்டா விழுந்துருச்சுல? பின்ன உன் சத்தம் தானே கேட்டுச்சு, அப்ப உன்ன தானே கேட்க முடியும். என்ன நடந்துச்சு? ஏய், நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், அவளை எதுக்கு முறைச்சிட்டு இருக்க? பார்வதி, இவையே உன்னை திட்டிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மாவா உன்னை திட்டுவா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன், மாவுக்கு தண்ணி பத்தல. என் கையெல்லாம் மாவா இருந்துச்சுன்னு மீனாட்சிய தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல போல. ஏண்டி, உன்னை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னதுக்காகவா இவளை இவ்வளவு திட்டுன? ஏன் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? மா, இவ யாருமா என்ன வேலை வாங்குறதுக்கு? அப்படிலாம் இவளுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏய், ஏன் செய்ய முடியாது? மேடம் அப்படியெல்லாம் இந்த வீட்டை வேலை பார்த்து கிழிச்சிட்டீங்க. இங்க பாருமா, நீ தேவையில்லாம கண்டவ முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசாத. மீனாட்சி, என்ன பேசுற நீ? இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுவியா? பா, யாருக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும்பா. இவளுக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. அடச்சை, எல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க. மா, என்னால இவ சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுமா. இவளே இந்த வீட்ல ஓசி சோறு தானே தின்னுட்டு இருக்கா. இவளே இப்ப எடுத்துக்கிறதுக்கு என்ன? அப்படி வா. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா? நாளைக்கு போற இடத்துல இப்படி நடந்து எங்க மானத்தை வாங்க போறியா? ஏய், இனிமே பார்வதிய மரியாதை இல்லாம பேசின தொலைச்சு விடும், தொலைச்சு. மீனாட்சி, எதுக்கு மாமா அவளை அடிச்சீங்க? விடு பார்வதி, இவளை எல்லாம் இப்படி எல்லாம் கண்டிக்கலன்னா புத்தி வராது. நீ அவ பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதமா. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? என்னம்மா? இல்ல, நான் தான் அரைக்கிறேன்னு சொன்னேன்.
பார்வதி தான் விடாப்படியா பாத்துக்கிறேன்னு சொன்னா அதான் நான் விட்டு போனேன். பார்வதி நீ போ, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நானே முடிச்சிடுறேன். பார்வதி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா, அவ பாத்துப்பா. போ போ. சொல்றாங்கல்ல ஓ நான் கிளம்புறேன்னு சொன்னலடா. நீங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? இங்கேயே இருந்துருங்களேன். ஏன் லதா, எனக்கு மட்டும் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா என்ன? ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும். நீங்களும் இங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. இன்னும் எத்தனை நாளைக்குங்க இப்படியே இருக்கிறது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹே, இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா என் மனசு கஷ்டமா இருக்காதா? இங்க பாரு, வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில சீக்கிரமாவே வந்துடுறேன். போதுமா? சரி, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, வர புதன்கிழமை அன்னைக்கு என் அக்கா மகனோட கல்யாணத்துக்கு நாங்க ஊருக்கு போகணும். ஆனா லதா வரவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்களே என்னன்னு கேளுங்க. அம்மா, உனக்கு என்னதான் இப்ப பிரச்சனை? நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னால அந்த கல்யாணத்துக்கு வர முடியாது. பாருங்க மாப்பிள்ள, இப்படிதான் காலையில இருந்து பிடிவாதமா இருக்கா. ஏன் லதா, நீயும் போயிட்டு வர வேண்டியதானே? என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரியா வராதுங்க. இங்க பாருமா, உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வா. என்னால எல்லாம் அங்க வந்து அசிங்கப்பட முடியாது. இப்படி மொட்டையா சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக போக மாட்டேங்கிற காரணத்தை சொல்லு. விடுங்க ப்ளீஸ். இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அவ ஏன் வர மாட்டேங்கிறான்னு நான் சொல்றேன் மாப்பிள்ள. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீ அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க அத்தை, என்ன பிரச்சனை? நாங்க அந்த கல்யாணத்துக்கு போகணும்னா வெறும் கையோட போக முடியாது மாப்பிள்ள. பிறந்த வீட்டை சீர் செய்யணும் மாப்பிள்ள. ஆனா நாங்க இருக்கிற நிலைமையில இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? கல்யாணத்துக்கு போகாமலும் இருக்க முடியாது. ஏற்கனவே நாங்க எங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து விலகிதான் இருக்கோம். நாங்க மட்டும் இப்ப போகலன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லன்னு ஆயிடும். எவ்வளவு பணத்தை தேவைப்படுது? எப்படியும் 5 தாம்பூலம் வைக்கணும், 2 கிராம் மோதிரமாவது எடுத்து போடணும். எப்படி பார்த்தாலும் 70ல இருந்து ஒரு 80,000 வேணும் மாப்ள. ஏமா, எதுக்குமா இப்ப இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எங்க அம்மா அப்படிதாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இப்ப அந்த கல்யாணத்துக்கு நாம போலனா அந்த கல்யாணம் நடக்காமையா போகுது? நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு பணத்துக்காக போகாம இருந்து நாளைக்கு சொந்தத்தை இழந்த மாதிரி ஆயிடக்கூடாது லதா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பணத்தை நீங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் நீங்க எங்களுக்காக ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை. இதுல எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அத்த, பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? சரிங்க மாப்ள. இத பாரு, நான் கஷ்டப்படுவேன்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். வரேன். இன்னும் கொஞ்சம். மாமா, சட்னி போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம். போதுமா? அண்ணி எனக்கு போதுமா? நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அதான் பரிமாறத்துக்கு ஆள் இருக்காங்கல்ல. பரவாயில்ல மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்களேன், நான் பரிமாறுறேன். நான் சாப்பிடுறதுக்கு லேட் ஆகும் பார்வதி. என் வீட்டுக்காரரும் சித்ரா வீட்டுக்காரரும் வரட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ஏண்டி மீனாட்சி, வந்து சாப்பிட வேண்டியதானே? எனக்கு ஒன்னும் பசிக்கல, அப்புறமா நானே சாப்பிட்டுக்கிறேன். இப்படியே நாள் முழுக்க அந்த போன்லயே கடை. உன் கண்ணு 2 அவிஞ்சுதான் போக போகுது பாரு. அப்புறம் எவனும் உன கட்டிக்க மாட்டா, பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீ முதல்ல நல்லா சாப்பிடு. என்னம்மா அதிசயமா இருக்கு, எல்லாரும் இவ்வளவு லேட்டா சாப்பிடுறீங்க? வேற என்னடா பண்றது தர்மா? இந்த வீட்ல சாப்பிட கூட நேரம் இல்லாம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதான். தண்ணி கூட்டா மாமா, தண்ணி கொடுங்க. என்னம்மா சும்மா இருடா. அம்மா, நீ என்னதான குத்தி காட்டுன? நான் ஏன்டா உன்ன சொல்ல போறேன்? அப்போ நீ என்ன சொன்னியா? நான் உங்க யாரையும் சொல்லல, என்ன நானே சொல்லிக்கிட்டேன். போதுமா? என்ன இலக்காரமா நினைக்காதம்மா. நானும் ஒரு நாள் கண்டிப்பா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போவேனே. அம்மா உன்னைய சொல்லல, நீ இப்ப சாப்பிடுங்க. அம்மா
கண்டிப்பா என்ன சொல்லல இல்ல ஐயா சாமி உன்னை போய் நான் குறை சொல்ல வேணாம். தயவு செஞ்சு சாப்பிடு. அப்ப சரி சாப்பிடுறேன். எல்லாம் இவளால வந்தது. சரி தர்மா, நீ கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. ஆமா மாமா. சரி மாமா சாம்பார் ஊத்தவா? கொஞ்சமா மா சட்னி இல்லாம சாப்பிடாம இரு. சரி அத்தை. எனக்கு எதுவும் வச்சிடாத, போதுமா? அவனுக்கு வை உட்காருங்க மாமா. இந்த பார்வதி, இதை எடுத்து கொடு. வை வை, எனக்கு இன்னைக்கு பயங்கர பசி. அப்பா சாம்பார் எனக்கு ஊத்திராத. சரி அத்தை. சாம்பார் ஊத்துங்க. அம்மா தர்மா, அப்பா ராஜதுரியம் செல்வதுரியம் ஏன் இன்னும் வராம இருக்கானுங்க? செல்வண்ணே ஏதோ இட விஷயமா யாரையோ பார்க்க போயிருக்குப்பா, வந்துருவாப்ல. ஆஹா. அம்மா, இந்த சட்னி கொஞ்சம் ஓரமா வேமா. அவ்வளவுனா கொஞ்சமா. ஏன்னா சாப்பிட கூட வராம அப்படி எங்கனே போயிருந்த? நம்ம ராகவன் வீடு வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தா, இப்பதான் முடிஞ்சது. கையெழுமிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டேன். இப்படி அடிக்கடி வெளில சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுது? உனக்காக தான் உன் பொண்டாட்டி இன்னும் சாப்பிடாம இருக்கா? இனிமே எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. சரிப்பா. அப்பா, அந்த இன்சூரன்ஸ் பணம் எப்போ வரும்? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.